லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தடுக்க வந்தவங்க 2 பேர்த்தையும் வெட்டி போட்டா. திருச்செங்கோடு அடுத்த சக்தி நாயக்கன் பாளையத்தில் 10 வயது சிறுமியை கழுத்தில் வெட்டிய நபரை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என போலீசார் தப்பிக்க வைக்க பார்ப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். MCA பட்டதாரியான செந்தில்குமார் என்ற அந்த நபர் தன் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த பக்கத்து வீட்டு சிறுமியின் கழுத்தில் கத்தியால் வெட்டியுள்ளார். தடுக்க சென்ற சிறுமியின் உறவினர் இருவரையும் வெட்டிய செந்தில்குமாரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். என் பிள்ளைய வெட்டி போட்டாங்க சார். என் பிள்ளை வேளாணதா சார் போச்சு அவன் வீட்டுக்கு. ஆனா பிள்ளைகிட்ட என்ன பண்ணானே தெரியல. பிள்ளை வேளாண் போயிட்டு ஏதோ பிள்ளைகிட்ட ஏதாவது பண்ணிட்டானா தெரியல. எங்க அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அருவா எடுத்து வெட்டி போட்டான் சார். கழுத்துலயே வெட்டி போட்டா. ஐயோ தடுக்க வந்தவங்க 2 பேர்த்தையும் வெட்டி போட்டா. அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தா பிள்ளைய மூடி வச்சு அவங்க அம்மா கிடக்குது. அதுக்கப்புறம் யார் பிள்ளையும் தெரியலையே. நான் ஓடி விட்டேன். மறுபடியும் எங்க அண்ணன் தான் வந்தான். நம்ம பிள்ளைய வெட்டி போட்டாங்களா அப்படின்ட்டு நான் உள்ள போனேன். அதுக்கப்புறம் போனேன் என்னையே வெட்ட வரா. அருவா எடுத்து வெட்ட வரா. அப்புறம் நான் அடிக்க போனா மறுபடியும் பிள்ளைய வெட்ட போறேன். நான் பிள்ளைய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரேன். பிள்ளை ரத்தம் புல்லா போயிருச்சு. என்ன பண்ணல பிள்ளைய தூக்கி காம்பவுண்ட் மேல வச்சு நான் தூக்கிட்டு வரேன். என் சாமியில ரத்தம் ஒரு போட்டு ரத்தம் கார்ல இல்ல, ஒரு போட்டு ரத்தம் கார்ல இல்ல. எல்லா ரத்தம் கீழே தான் கிடைக்குது. கட்டி ரத்தம் கிடைக்குது. நான் யாருன்னு போய் சொல்லிட்டு போட்டிக்கா புள்ள. என் பிள்ளை காலு எப்படிதான் துடிச்சிருக்க போது தெரியல. ஐயோ நான் என்ன பண்ண அங்கதான் வேலை செஞ்சாலும் அப்பதான் போன நான் சோறுதிக்காக கூட வேலை செஞ்சல. ஐயோ நான் என் பிள்ளைய தூக்கிட்டு போக விட மாட்டேட்டானே. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.